நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினுதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மீத்தோட்டம் உள்ள பகுதியில் குப்பைமேடு சரிவு ஏற்பட்ட பகுதியை அண்மித்த மற்றொரு பகுதியும் பாதுகாப்பற்ற பிரதேசமாக பெயரிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் பட்டதாரிகள் ஆரம்பித்த போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. பிளவுபட்ட அதிமுக மீண்டும் இணையும் சாத்தியம். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மீத்தோட்டம் உள்ள பகுதியில் குப்பைமேடு சரிவு ஏற்பட்ட பகுதியை அண்மித்த மற்றொரு பகுதியும் பாதுகாப்பற்ற பிரதேசமாக பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கான ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர்கள் 3 உள்ளிட்ட 7 பேரும் அரச ரசாயன பகுப்பாய்வாளர், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவக பிரதிநிதி என பலர் இது தொடர்பான ஆய்வினை மேற்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அனர்த்தம் ஏற்பட்ட இடத்தை இந்த குழுவினர் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதுடன் குப்பைமேடு சரிவுக்கான காரணம் தொடர்பாகவும் ஆராய்ந்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இந்த நிலைமையின் கீழ் குப்பைமேடு சரிவு ஏற்பட்ட பகுதியை அண்மித்து மற்றொரு பகுதியிலும் அபாயம் நிலவுவதை இந்த குழுவினர் அவதானித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்குடி குறிப்பிட்டார். பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தலைமையிலான போலீஸ் குழு ஒன்றும் அந்த பகுதியில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை குப்பைமேடு சரிவினால் இடம்பெயர்ந்துள்ள மக்கள் மத்தியில் நோய்கள் பரவுவதை தடுப்பதற்கான திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்குடி குறிப்பிட்டார். வவுனியாவில் கிணறொன்றில் விழுந்த யானையொன்றை காப்பாற்றும் முயற்சியின் போது அதன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட வன பாதுகாப்பு அதிகாரி சேவையிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளார். 2 குட்டிகளுடன் 2 யானைகள் நேற்று முற்பகலை வவுனியா கொம்பு வைத்த குளம் பகுதியில் விவசாய கிணற்றுக்குள் விழுந்துள்ளன. பிறகு பிரதேசவாசிகள் மற்றும் போலீசார் இணைந்து யானைகளை மீட்கும் செயற்பாட்டை மேற்கொண்டனர். இன்னும் குட்டி யானைகள் 2 மாத்திரமே அவர்களால் மீட்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து வவுனியா வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகள் வந்து ஏறிய 2 யானைகளையும் மீட்கும் செயற்பாட்டை நேற்று ஆரம்பித்தனர். எனினும் இதன்போது இறுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. சம்பவ இடத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரை இவ்வாறு பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதனை அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா உறுதிப்படுத்தினார். உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ள டெங்கு காய்ச்சலுக்கான புதிய மருந்து இலங்கைக்கு பொருத்தமானதா என்பது தொடர்பில் வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்காக விசேட வைத்திய நிபுணர்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. வைத்திய நிபுணர்களின் பரிந்துரைகளை ஆராய்ந்த பின்னர் அந்த மருந்தை இலங்கையில் பயன்படுத்துவது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டது. இந்த நடவடிக்கைகளை விரைவாக பூர்த்தி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. பாடசாலை கல்வியை நிறைவு செய்து உயர்கல்வியை தொடர்ந்து பட்டம் பெற்று வெளியேறிய போதிலும் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே தொடரும் நிலையில் வடகிழக்கில் பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன. எமது எதிர்காலத்துக்கான பதில் என்ன என்ற கேள்விகளுடன் யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் 51வது நாளை எட்டியுள்ளது. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சமூகத்தினால் இன்றைய தினம் 51வது நாளாக எமது கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்று 50வது நாளிலிருந்து இன்று தொடக்கம் நாங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்டுள்ள வகையில் துண்டு பிரசுரங்கள் ஊடாகவும் சுவரொட்டிகளின் ஊடாகவும் எமது போராட்ட வடிவத்தினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் எங்களை பார்வையிட வருபவர்களும் கட்சி சார்ந்தவர்களும் கட்சி அல்லாதவர்களும் வந்து கொண்டே செல்கிறார்கள் ஒழிய இதுவரையும் எவ்விதமான சாதகமான பதில்களையும் பெற்றுத் தருகின்ற எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் ஈடுபடவில்லை. தமக்கான தொழில் வாய்ப்புகளின் நிலையை கோரி அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டமும் இன்று 51வது நாளை எட்டியுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் 48வது நாளாக தொடர்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் 57வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
செயலிழந்துள்ள நுரைச்சோலை அனல்மின் உற்பத்தி நிலையத்தின் முதலாவது மின்பரப்பாக்கு இயந்திரம் தொடர்பில் ஆராய்வதற்கு சீன நிபுணர்களின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படவுள்ளதாக மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. செயலிழந்துள்ள மின்பரப்பாக்க இயந்திரத்தை மீண்டும் மின்சார கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்வதற்கு ஒரு வாரம் எடுக்கும் என பிரதியமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். அனல் மின் நிலையத்தின் முதலாம் மின்பரப்பாக்கு இயந்திரமே அடிக்கடி செயலிழப்பதாகவும் அதனை புனரமைப்பதற்கு சீன மற்றும் வெளிநாட்டு விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கு தீர்மானித்துள்ளதாக பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இந்த மின்பரப்பாக்கு இயந்திரம் செயலிழந்துள்ளமை தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர் ரஞ்சித் சியம்லாபிட்டிய இன்று நுரைச்சோலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக பிரதியமைச்சர் மேலும் கூறினார். மீதோட்டமுள்ள குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்து இன்றுடன் 5 நாட்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிப் பொருட்கள் வழங்க ஜப்பான் அரசாங்கம் முன்வந்துள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள ஜப்பான் தூதரகம் இதனை தெரிவித்துள்ளது. இதனூடாக கூடாரங்கள், தலையணிகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. மீன்பரப்பாக்கிகளும் இதனூடாக வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதற்கு முன் மீதோட்டம் உள்ள அனர்த்தம் தொடர்பில் ஆராயும் பொருட்டு நிபுணர்கள் குழு ஒன்றை அனுப்பவும் அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்திருந்தமை நினைவு கூறத்தக்கது. கிண்ணியா தோனா மீன் வியாபாரிகள் மீன் வியாபாரத்தை மேற்கொள்வதற்கு நிரந்தர கட்டட வசதி இல்லை என தெரிவிக்கின்றனர். நீண்ட காலமாக மீன் வியாபாரம் செய்வதற்கு நிரந்தர கட்டிட வசதி இல்லை என மீன் வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அத்துடன் கால்நிலை மாற்றங்களின் போது தமது தொழிலை பாதுகாத்துக் கொள்வதற்கான எவ்வித வசதிகளும் தங்களுக்கு இல்லை என மீனவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தோனா பகுதி மீன் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அடுத்த நகர இதுக்குள்ள இருந்து வாழ்ந்துட்டோம். இந்த 350 வியாபாரியும் 68 லட்சம் ரூபாய் மார்க்கெட்ல எடுத்துச்சாங்க. இந்த 350 வியாபாரியும் தான் இந்த 68 லட்சம் ரூபாய் சல்லையும் கட்டப்படுது. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு மழை வந்தாவோ ஒரு காத்து வந்தாவோ எங்களுக்கு நிக்கிறதுக்கோ இருக்கிறதுக்கோ ஒரு ஒதுங்குறதுக்கு ஒரு இடமே இல்லை. ஒரு பாத்ரூம் இல்ல, டாய்லெட் இல்ல, ஒரு தண்ணி குடிச்ச ஒரு பைப் லைன் இல்ல. ஏதோ ஒரு வகையில் ஒரு எந்த விதமான ஒரு ஆதாரமும் எங்களுக்கு இல்லாத நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த விடயம் தொடர்பில் கிண்ணியா நகர சபை செயலாளர் MGM அன்வரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. கிண்ணியா தோனா பகுதியில் உள்ள மீன் வியாபாரிகளின் பிரச்சினை தொடர்பில் தமக்கு இதுவரை எவ்வித முறைப்பாடுகளும் முன்வைக்கப்படவில்லை எனவும் அவ்வாறு முறைப்பாடு தமக்கு கிடைக்கப்பெற்றால் அது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நந்தி கடலோரம் கடல் நீரில் விளக்கெரியும் மகிமை நிறைந்த ஆலயமாக விளங்கும் முல்லைத்தீவு வற்றாப்பளை ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்தின் திருத்தல திருப்பணியில் நீங்களும் கைகோர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் நன்கொடைகளுக்கு முள்ளியவளை வற்றாப்பளை ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலய பரிபாலன சபை மக்கள் வங்கி கணக்கு இலக்கம் 02010010002639. கமர்ஷியல் வங்கி கணக்கு இலக்கம் 1229001750. செலான் வங்கி கணக்கு இலக்கம் 0960363050. இலங்கை வங்கி கணக்கு இலக்கம் 7027474525. புண்ணிய கைங்கரியத்தில் கரம் சேர்ப்போம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ஆசிய வீதியோட்ட மோட்டார் சைக்கிள் பந்தயத்தின் தாய்லாந்து கட்டத்தில் இலங்கையின் எரான் குணவர்தன வெற்றி பெற்றார். இலங்கை இளம் வீரர் ஒருவர் வெளிப்படுத்திய அதிசிறந்த ஆற்றல் இதுவாகும். 6 கட்டங்களை கொண்ட ஆசிய வீதியோட்ட மோட்டார் சைக்கிள் பந்தயத்தின் 2ஆம் கட்டம் இம்மாதம் 14 மற்றும் 15 தேதிகளில் தாய்லாந்தில் நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்திய ஜப்பானின் டேட்சுயா புஜுடா முதலிடத்தை கைப்பற்றினார். 2ஆம் இடத்தை இலங்கையின் இளம் மோட்டார் பந்தய வீரர் எரான் குணவர்தன தன்வசப்படுத்திக் கொண்டார். ஆசிய வீதியோட்ட மோட்டார் சைக்கிள் பந்தயத்தின் அடுத்த கட்டம் எதிர்வரும் 3ஆம் மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இன்று காலை எரான் குணவர்தனவை வரவேற்கும் நிகழ்வில் இலங்கையின் நாமத்தை உலகிற்கு கொண்டு சென்ற மோட்டார் பந்தய வீரரான டிலந்த மாலகமுவும் கலந்து கொண்டார். நான் ஆசிய வீதியோட்ட மோட்டார் சைக்கிள் பந்தய போட்டிகளில் பங்கு பெற்றி அதில் 2ஆம் இடத்தை பெற்றேன். இந்த போட்டிகளில் அடுத்த கட்டம் ஜப்பானில் நடைபெறவுள்ளது. இந்த வருடம் நடைபெறவுள்ள போட்டிகளில் பங்கு பெற்றி சாம்பியன் பட்டத்தினை கைப்பற்ற வேண்டும்.
இவர் சிறியவர், தற்போதுதான் அவருக்கு 14 வயதாகிறது. ஆனால் ஆசிய மட்ட போட்டிகளில் பங்கு பெற்றி சாம்பியன் பட்டத்தினை பெறுவது என்பது இலங்கைக்கு பாரிய வெற்றியாகும். இலங்கையில் இதுபோன்ற இளம் வீரர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இலங்கையின் நாமத்தை உலகளாவிய ரீதியில் கொண்டு செல்வதற்கு நாம் இவருக்கு உதவி புரிய வேண்டும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.